வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங்கில ரொம்பவே அடிப்படையான விஷயமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே பயன்படுத்தி நம்மளால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து இந்த பகுதியில வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோங்க. அந்த வகையில ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கூட அதே கண்டிஷன மட்டுமே பயன்படுத்தி, அதாவது என்ட்ரி எட் எக்ஸிட்டு, இப்போ 1 ஹவர்ல அனாலிசிஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ்ல வந்து ட்ரேட்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கணும். எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த மாரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ட்ரேடர் சசி தமிழ் அப்படிங்கிற இந்த சேனல்ல நான் உங்களுக்கு வந்து நெறையவே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு புதுசா இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மெயின் சேனல்ல வந்துட்டு இந்த பிகினர்ஸ் கைடு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில இருக்க எல்லா வீடியோஸுமே பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ எந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த ட்ரேடிங்கில இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற வீடியோலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வீடியோஸ் வந்து என்னலாம் இருக்குதோ, அதெல்லாம் பொறுமையா வந்து பார்த்துட்டு, ஒரு வீடியோ வந்து 1 மணி நேரம் வீடியோ வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 4, 5 மணி நேரம் நீங்க பயிற்சி வந்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ட்ரேடிங்கில ஜெயிக்கலாம். ஸோ இந்த சேனல பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் சசி ஃபாரெக்ஸ் தமிழ்னு இருக்குங்க. இந்த ஃபாரெக்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து ட்ரேட் பண்றவங்க, இல்ல ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட ட்ரேட் பண்றவங்க கூட வந்து நம்ம எளிமையான இந்த விஷயத்த மட்டுமே பயன்படுத்தி, தினமும் கூட நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வருது? என்ன மாரி ட்ரேட்ஸ்லாம் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணிறலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில வந்து பார்த்துட்டே வரலாங்க. இதுக்கு நான் வந்து US30, US100 பிளஸ் பேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, யூரோ யுஎஸ்டி அதிகமா எல்லாரும் ட்ரேட் பண்ற பேர்ஸ் யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி இந்த மாரி பேர்ஸ்லாம் வந்து நான் எடுத்து, அ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து உங்களுக்கு வந்து வேற எதனாச்சும் நீங்க வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அது கூட நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா, தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய விஷயத்துல வந்து அந்த சார்ட் அனாலிசிஸ் கூட நான் ஆட் பண்ண பார்க்குறேங்க. ஸோ முதல் வீடியோவா நம்ம US30லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுவும் வந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியில என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். இது வந்து 1 ஹவர் அனாலிசிஸ் 5 மினிட்ஸ் அந்த மாரிலாம் நான் சொல்லலங்க. 5 மினிட்ஸ்லேருந்து அப்படியே நான் கொண்டு போறேன். அடுத்து அடுத்து வந்து என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேல வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்குதுங்க. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அதாவது நேத்து வந்து ஒரு ஹை வந்து வச்சிருக்குது. அந்த ஹை பக்கத்திலேயே வந்து ஓப்பன் ஆயிருக்குது மார்க்கெட்டு. ஓப்பன் ஆனதுலேருந்தே அந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து கட் பண்ணலங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரே இடத்துல வந்து பிரைஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு கீழ போய்க்கிட்டே இருந்ததுன்னா, நம்ம அத வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா வரைஞ்சிருவோம். அதே மாரி ஒரே இடத்துக்கு வராம அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கீழ போகுது மார்க்கெட் அப்டின்னா, நம்ம உடனே வந்து ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிச்சுருவோம். ஸோ ட்ரெண்ட் லைனு இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். ட்ரெண்ட் லைனு ரெசிஸ்டன்ஸ் இது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்ப 2 புள்ளிகள் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த 2 புள்ளியிலயும் நீங்க கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த கோட வந்து டிராக் பண்றீங்க. உங்களுடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, திரும்பவும் கூட வந்து பிரைஸ் இந்த லெவலுக்கு வந்ததுன்னா, ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசா ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க, நீங்க இந்த மாரி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இல்ல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. பிரைஸ் கீழ வந்துட்டு மேல போம்போது, ப்ரீவியஸ் ஹைக்கு போ முடியல. அவ்வளோதான். கீழ வந்துட்டு மேல போம்போது, ப்ரீவியஸ் ஹைக்கு போ முடியல. கீழ வரவே இல்ல. பட் ஆனா மேலயும் போகல. மேல மாட்டேங்குது. ப்ரீவியஸ் ஹைக்கு பிரைஸ் எப்போ போய் பிரேக் பண்றோனோ, அப்ப தான் போவோம். அப்ப நம்மளுக்கு அப்படியே கீழ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேல ஒரு லோ வந்து இருக்குதுங்க. இந்த லோவ நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. எப்பவுமே வந்து ப்ரீவியஸ் டே லோ, இன்னைக்கு ஹை, இன்னைக்கு லோ இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான இடங்க. அந்த இடத்துலேருந்து வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்ப நேத்து கூட நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பிரைஸ் இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்குது. மேல போய் திரும்பவும் வந்து எங்க வந்திருக்கு பாருங்க. அதே இடத்துக்கு வந்து தான் இவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. ஸோ எப்பவுமே வந்து இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட்டுங்க. ஒருவேள ஒரு தடவ உங்களுக்கு மிஸ் ஆனா கூட, அடுத்த தடவ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் வந்து குடுத்துரும். இந்த மாரி ட்ரெண்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துக்கணும். அது நேத்து நடந்தது. அதனால இன்னைக்கு நடந்தது மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி அது பாட்டுக்கு கீழ போய்க்கிட்டே இருக்கிறாங்க. கீழ போய்க்கிட்டே இருக்கிற பிரைஸு ஒரு ஒரு இடத்துலயும் வந்து லோ வந்து வச்சுக்கிட்டே வர்றான். ஒரு கட்டத்தில
அது ரொம்ப நேரமா கீழ வந்துட்டு இருந்த பிரைஸ் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அடுத்து அடுத்து புதுசா வந்து லோ வைக்கவே இல்ல. இவன் மேல போறதுக்கு முன்னாடி என்ன சேட்ட பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல பியரிஷா எவ்வளோ பெரிய கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாரி இங்கேயும் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இதே மாரி இங்கேயும் பண்ணியிருக்கானா? ஸோ ஒரே மாரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்றான். ஒரு பெரிய பியரிஷ்னஸ் லைட்டா ஒரு புல் பேக். மறுபடியும் ஒரு பெரிய பியரிஷ்னஸ் லைட்டா புல் பேக். மறுபடியும் ஒரு பெரிய பியரிஷ்னஸ் மார்க்கெட்ட பிரேக் பண்ணி மேல கொண்டு போய்ட்டாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த இந்த பேட்டர்ன பார்த்து ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். பிரைஸ் எப்பவோ ஒரு தடவ இத பிரேக் பண்ணி மேல போப்போது அப்படின்னு. ஸோ எப்பவுமே உங்களுடைய ட்ரேட எவ்வளோக்கு எவ்வளோ கீழ எடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ கீழ எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாங்கிற விஷயம் மட்டும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். பட் ஆனா எப்போ பிரேக் பண்ண போறான்னு தெரியல. அந்த பிரேக் பண்ற அந்த டைம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்துல பையர்ஸ் வந்து உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து செல்லர்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியா வந்து மார்க்கெட்ட வந்து கீழ கொண்டுட்டு வந்தாங்க. பையர்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பே இல்லாம. பட் ஆனா, இந்த லெவல்லேருந்து அந்த மாரி செல்லர்ஸால கொண்டு போ முடியாது. ஸோ இந்த இடத்துலேருந்து பிரைஸ் வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயி மேல போச்சு. மேல போனா பிரைஸ் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரேஞ்ச் தான். ப்ரீவியஸ் டேல ஒரு ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? அதான் உங்களுக்கு இந்த மானிட்டர்ல நீங்க பார்க்குற அளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப பின்னாடி போய்லாம் பார்க்கணும்லாம் அவசியம் இல்ல. அதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல போட்டுக்கலாம் நம்ம. இன்னைக்கு பொழுதுக்கு இப்போ நீங்க ட்ரேட் பண்றத பத்தி நான் பேசுறேன். ஆஸ் எ ட்ரேடரா இன்வெஸ்டர் மைண்ட் செட் வந்து வேற, ட்ரேடர் மைண்ட் செட் வந்து வேற. அப்ப ஆஸ் எ ட்ரேடரா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? இத பிரேக் ஆச்சு அப்டின்னா, ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா பிரைஸ் வந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்டின்னா, அதாவது இப்டி சின்ன புல் பேக் வந்து போகுங்க. ஆனா இந்த தடவ வந்து நல்ல வால்யூமோட அந்த பிரேக் ஆற இடத்த பார்த்தீங்கன்னா, நல்ல வால்யூமோட பிரேக் ஆகும். பிரேக் ஆயி நல்லா மேல போயிட்டு இருந்தது. ஒரு சின்ன புல் பேக். அப்புறம் மேல மறுபடியும் போய் சின்ன புல் பேக் வந்தது. மறுபடியும் மேல போச்சு. ப்ரீவியஸ் லெவல்ல நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. நம்ம இங்க செல் ட்ரேட இனிஷியேட் பண்ணலாம். செல் ட்ரேட நீங்க இனிஷியேட் பண்ண உடனே அந்த கேண்டில் வந்து பாடி உள்ள வந்து குளோஸ் வச்சுருச்சு பார்த்தீங்களா? ஆனா விக் எது வரைக்கும் போயிருக்கு? இது வரைக்கும் போயிருக்கு. இந்த இந்த பாடி இந்த லெவலுக்கு மேல போய் இந்த கேண்டிலே இந்த மாரி மேல போய் குளோஸ் வச்சிருந்தது அப்டின்னா, இந்த ட்ரேட நீங்க சின்ன லாஸ்ல இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா என்ன ஆச்சு? பாடி குளோஸ் வந்து உள்ள வந்து வச்சுருச்சு. ஒருவேள இந்த விக் வந்து ரொம்ப பெருசா இவ்ளோ தூரம் போயிட்டு பாடி குளோஸ் உள்ள வந்து வச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த சின்ன ப்ராஃபிட்ட மட்டும் புக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் பிரைஸ் வந்து மேல போம்போது, இந்த லெவல்ல நீங்க செல் பண்ணி ட்ரை பண்ணலாம். லாஜிக். சரிங்களா? அதாவது இன்னொரு தடவ சொல்றேன் பாருங்க. இந்த விக்கே வந்து இந்த விக் இவ்ளோ தூரம் போயிடுது. இவ்ளோ பெரிய கேண்டில் ஆயிடுது. ஆனா, முடிக்கும்போது என்ன பண்றான், ஒரு விக்கா வந்து பாடிய வந்து உள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுறான். நீங்க ட்ரேட் இந்த இடத்துல எடுத்திருக்கிறீங்க. இந்த லைன்ல. இப்ப இந்த மாரி நடக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மாரி ஒரு பிரேக் அவுட் ஆயி வந்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உடனே நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கணும். சின்ன ப்ராஃபிட் தான் இருக்கும். பட் ஆனா அத புக் பண்ணிடணும். அடுத்து நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்டின்னா, பிரைஸ் திரும்பவும் வந்து மேல இவ்ளோ தூரம் வரும். வரம்போது ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்டின்னு நீங்க வெயிட் பண்ணணும். ஆனா இங்க என்ன நடந்தது, ஒரு குட்டியா வந்து மேல போயிருந்தது. பிரைஸ் உள்ள வந்து குளோஸ் வச்சுருச்சு. இந்த லெவல் தான் நம்மளுக்கு அடுத்த லெவல். இந்த லெவலுக்கு மேல போய் க்ளோஸ் ஆச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிட்டு வந்துர வேண்டியது தான். வேற ஆப்ஷனே கிடையாது. 5 நிமிஷம், 10 நிமிஷம். 10 நிமிஷம் உங்கள வந்து பயம் காமிச்சிருக்கான். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், ஒரு பெரிய வால்யூம் கேண்டல் பேரிஷ்னஸ். இங்க பை பண்ணவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ட புக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. புதுசா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு டேஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்க தானே இருக்குது. அப்போ டேஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க. நெறைய பேர் புதுசா செல் எடுப்பாங்க. இதெல்லாம் பண்றதுனால என்னாச்சு பிரைஸு? கட கட கடன்னு கீழ இப்ப நீங்க இங்க பை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இந்த லெவல வச்சு நீங்க இங்க பை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இல்ல இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பை பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து கீழ அப்டின்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்க டார்கெட் இங்க இருக்கு. திரும்ப அடுத்த ட்ரேட் வந்து நீங்க இங்க திரும்பவும் வந்து எடுத்துடலாம். உங்களுடைய டார்கெட் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க இருக்குது. அதுக்கப்புறமும் வந்து நீங்க எத பார்க்கலாம்? ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணவே மாட்றான் பார்த்தீங்களா? எங்க வரைக்கும் வந்தான்? லாஸ்ட்க்கே வந்துட்டான். எங்க? நேத்து லோ மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல அந்த லோக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? இந்த லோவுக்கு வந்தோனே என்ன பண்ணுவீங்க? பை. அவ்வளோதான். பை பண்ணுனீங்கன்னா, கீழ வந்து குளோஸ் வச்சானா எக்ஸிட்.
நடுவுலலாம் எங்கேயும் ட்ரேடு கிடையாது. எடுத்தா மேல, இல்லன்னா கீழ. இதுதான் கீழன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதுதான் கீழ அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது நடந்து முடிஞ்சோன தான் தெரியும். பட் ஆனா நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிற வேண்டியது. நீங்க அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறமா கேண்டில் வந்து கீழ போய் க்ளோஸ் வச்சதுன்னா, ஹேப்பியா வந்து எக்ஸிட் பண்ணிருங்க. பதட்டமே கிடையாது. இந்த மெத்தட பொறுத்தவரையும் எந்த விதமான பதட்டமும் கிடையாது. இப்ப மேல போச்சுன்னா எது வந்து உங்களுடைய டார்கெட்டு? ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தானே இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆச்சு. இதுதான் உங்க டார்கெட். எக்ஸாக்ட்டா ரிஜெக்ட் ஆகும். நீங்க இத வந்து செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து செல் எடுக்க வேண்டாங்க. நம்மளுடைய செல் வந்து மேல இருக்கு. ஆல்வேஸ் கோ ஃபார் த எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ். இப்ப இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழ வந்தது. இந்த குரூப்ல டூப் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டிலுக்கு வந்தோனே எப்படி மறுபடியும் மேல போனான் பார்த்தீங்களா? மேல போய் க்ளோஸ் வச்சுட்டான். நல்ல புல்லிஷ் கேண்டிலா வந்து 3 கேண்டில் வந்து போயிட்டு இருக்குது. அதனால ஐ அம் கோயிங் டூ பை அட் திஸ் ரேஞ்ச் பிக்காஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இது கரெக்ட்டான இடமா? இஸ் இது ரைட் பிளேஸ் டூ பை? நோ. பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சப்போர்ட் தான். சப்போர்ட் தான். எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆஸ் எ பிகினர் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் த எக்ஸ்ட்ரீம் லெவல். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். கொஞ்சம் பாயிண்ட்னாச்சும் கிடைக்கும். நீங்க நம்பலையா? இங்க பாருங்க. இதானே எக்ஸ்ட்ரீம் லெவலு. எங்க வந்தது பாருங்க. எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு. இவ்வளோ பெரிய ஃபால்ல நீங்க வந்துட்டு பை எடுக்கணும்னு நீங்க வந்து யோசிச்சு பார்ப்பீங்களா? எடுத்தீங்க அப்டின்னா, சக்சஸ் ஆச்சா? எவ்வளோ தூரம் போச்சு? 50% போயிருக்கும். கண்டிப்பா போயிருக்கும். எவ்வளோ பெரிய ஃபாலு. இந்த ஃபால்ல இருந்து 50% போயிட்டு தான் கீழ வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டு தான் கீழ வந்தோம். ஸோ ஆல்வேஸ் கேண்டில் சைஸ பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்ல. பயப்படாம நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கான ட்ரேடு வந்து முதல் ட்ரேடு வந்து இங்க கிடைச்சது. இந்த ட்ரேடு எங்கேயாச்சும் கீழ இந்த மாரி தான் எடுத்திருந்திருக்கணும் நீங்க. அடுத்த ட்ரேடு இந்த இடத்துல கிடைச்சது. மேல போறதுக்கு. உங்களுடைய டார்கெட் எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க இருக்குது. செகண்ட் டார்கெட் இந்த பாடி. இந்த விக்கி கிடையாதுங்க. இந்த பாடி தான். இதுக்கான டார்கெட் எங்க இருக்குது? ப்ரீவியஸ் ஹை ஆன இந்த ஹை. அப்ப திரும்ப கூட இங்க வரும்போது நீங்க இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, பாதி தூரம் 50% ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா, அந்த ஃபால்ல 50% கண்டிப்பா போகும். ஃபர்ஸ்ட் கேண்டிலே போயிடுச்சு பார்த்தீங்களா? செகண்ட் கேண்டில் வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்குது. தேர்ட் கேண்டில் திரும்பவும் வந்து கன்டின்யூ பண்ணி அதே இடத்துக்கு வந்திருக்கிறான். பட் மறுபடியும் அதே 50% போயிருக்கிறான் பாருங்க. இந்த ஃபாலுடைய 50% அப்புறம் தான் கீழ போயிருக்கான். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹையர் ஹையர் லோ. இங்கிருந்து இப்படி போய் இந்த லெவல கட் பண்ணானா தான் மேல போவான். எல்லாம் போமாட்டான். நீங்க இங்கிருந்து மேல போனான் பார்த்தீங்களா? இத சும்மா அப்படியே பாருங்க. இந்த குரூப்ல டூப் கேண்டில் வந்து இங்க இருக்குங்களா? இந்த லோ வரைக்கும் வந்துட்டு மேல போய்ட்டானா? ப்ரீவியஸ் லோ இங்க இருக்குதா? மேல போய் கீழ வரும்போது எங்க வந்திருக்கிறான் பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த லோக்கு பக்கத்திலேயே வந்திருக்கிறான். ஆனா கட் பண்ணல. திரும்பவும் வந்து மேல போனவன் மேல போயே போய்ட்டான். போம்போது வந்து ஒரு சின்ன சின்ன புல் பேக் வந்து குடுத்துட்டு போனான். ஆனா ப்ரீவியஸ் லோவ கட்டே பண்ண மாட்டான். சரி ஓகே. மேல ஒரு சின்ன குழப்பம் ஆச்சு பார்த்தீங்களா? மேல வந்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சில இருந்தே கீழ வந்துரும் அப்படின்னு நெனச்சு, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற ட்ரேட வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே. எந்த இடத்துல? இந்த இந்த லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல் பக்கத்துல நீங்க இந்த கேண்டில்லயே கூட எடுத்திருந்திருப்பீங்க. மேனுவலா என்டர் பண்றது தான். இது எதுவுமே வந்து லிமிட்லாம் போடுறது கிடையாது. மேனுவலா என்டர் பண்றது. நீங்க என்டர் பண்ண உடனே கீழ வந்தது பிரைஸு. ஒருவேள கீழ போற மாரி இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த லெவல கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணியிருந்தா தான் கீழ போவும். இல்லன்னா போமாட்டான். ஒரு சந்தேகத்தோடவே நீங்க இந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த கேண்டில் உங்க சந்தேகத்துக்கான விடைய வந்து குடுத்துட்டான். மேல போய் க்ளோஸ் வச்சான். எக்ஸிட் பண்ணிட்டு போயிற வேண்டியது தான். அவ்வளோதான். லாஸ். உங்க லாஸ் எவ்வளோ பெருசு? இவ்வளோ பெருசு தான். இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இந்த பாடி லெவல் வரைக்கும். இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பிரேக் ஆறது இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணி இது எல்லாம் ப்ராஃபிட்டு. இது வந்து உங்களுடைய லாஸ். திரும்பவும் கூட நீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேட இனிஷியேட் பண்றீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து 50% 50% குடுப்பான் கண்டிப்பா. திரும்பவும் இதுவும் ப்ராஃபிட்டா? ஸோ இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் உங்களுடைய லாஸ் கணக்குல வந்து வரும். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? கீழ வந்திருக்கிறாங்க. கீழ வரும்போது நீங்க எத பார்ப்பீங்க? இந்த மாரி வந்து ஒரு நல்ல பியரிஷ்னஸ் ஓட வருது அப்டின்னா,
ஒரு கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க நீங்க. இந்த கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறமா பிரைஸ் வந்து மேல போயி, கீழ இந்த மாரி வந்தது அப்டின்னா, யூ வில் கோ ஃபார் அ ட்ரேட். கிரீன் க்ளோஸ்க்கு அப்புறமா மேல போய் கீழ வந்தா, இந்த மேல போய் கீழ வர்றது ஒரு 20 மினிட்ஸ்னாச்சும் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, மேல போனோம்னா, இந்த ஃபால் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபாலோட 50% போயிருவான் கன்ஃபார்மா. வாய்ப்பு நெறைய இருக்கு. சரியா? அப்ப நீங்க 50%ல க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லங்க. சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு குடுத்துருவான்னு சொல்றேன். இந்த ப்ராஃபிட்ட வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒருவேள நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ்ல உங்க ஸ்டாப் லாஸ போட்டுக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மவுஸ ட்ராக் பண்ணி கீழ கொண்டு வந்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அழகா விழுந்துரும். இந்த ஸ்டாப் லாஸ இழுத்து மறுபடியும் வந்து மேல வச்சுட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ். இத நீங்க இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமா கூட மேல எடுத்துட்டு போறதுனா கூட மேல அடுத்தடுத்த ஸ்விங்குக்கு கீழ கூட நீங்க வைக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுடைய சாய்ஸ். எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பாடி க்ளோஸ்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. என்னதான் விக் வந்து கீழ வந்துட்டு போனாலும், பாடி க்ளோஸ் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கான் பாருங்க. எக்ஸாக்ட்டா வச்சிருப்பான். அப்போ பையர்ஸ் ஆர் ஷோயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் திஸ் லெவல். இதிலிருந்து அதான் தெரியுது. ஒருவேள நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறமா டக்குனு அடுத்த கேண்டில் இப்ப இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்படி கீழ வந்து க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த விக்குக்கு கீழ பாடி வந்து க்ளோஸ் வச்சுருச்சு. எக்ஸிட் பண்ற வேண்டியதான். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்க என்ன ஒரு கணக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குப்பா. ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்குது. பையர்ஸ் ஒரு 10, 20 பேரு பை பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மளும் கூட சேர்ந்து பை பண்ணுவோம். கொஞ்சமா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ இதுக்கு வந்து இன்னொரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, லெஃப்ட்ல போயிரணும். லெஃப்ட்ல வந்து எங்க இருக்குது சப்போர்ட்டு? கிட்டத்தட்ட இங்க இருக்குதுப்பா சப்போர்ட்டு. அப்ப இங்க இருந்தே மேல போயிருக்கிறான். மேல போயிருவானா? இல்ல வருவானா? திரும்ப வருவானா? தெரியாது. ஆக மொத்தம் நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்க. அவ்வளோதான். அப்ப திரும்பவும் கூட அந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்ட இன்னும் கூட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போறாங்க. எங்க இருந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டு போறாங்க? இங்கிருந்து செல் பண்ணி கொண்டுட்டு வந்தவங்க, ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறாங்க மார்க்கெட்ட. ஒரு லெவல் வரைக்கும் தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது? அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம எதிர்பார்த்த அதே கிரீன் க்ளோஸ். 20 மினிட்ஸா இந்த இடத்திலேயே மார்க்கெட் வந்து அப்படியே நின்னுட்டே இருக்கு. அடுத்த கிரீன் க்ளோஸ், அடுத்த குட்டி புல் பேக் மேல போய்ட்டான். குட்டி புல் பேக் மேல. எது வரைக்கும் போவான்? மேல. மேல போனான்னா எது வரைக்கும் போவான்? எக்ஸாக்ட்டா இந்த லெவல் வரைக்கும் போயிருவான். நம்ம டார்கெட் எது? இந்த டார்கெட். இன்ஃபாக்ட் நீங்க வந்து இந்த கிரீன் க்ளோஸ் இருக்குது. நான் இந்த இடத்திலேயே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட ஓகே தான். ரைட். இத சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு வேள மேலேருந்து திரும்ப வருது. நீங்க இதுல ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிர்றீங்க. இந்த இடத்துல பண்ணிர்றீங்க. இல்ல இந்த இடத்துல பண்ணிர்றீங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த பைக்கான ப்ராஃபிட்ட புக் பண்ணிர்றீங்க. திரும்ப மேலேருந்து கீழ வந்தது பார்த்தீங்களா? இது என்ட்ரி எக்ஸிட் தானே. அந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம்ல. பிக்காஸ் ஆஃப் திஸ் லோ. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல ட்ரேட இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, என்ன ஆயிருக்கும்? கீழ வந்து க்ளோஸ் வச்சது எக்ஸிட் அவ்வளோதான். இவ்வளோதான் லாஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கன்டினியூயஸா பியரிஷ் கேண்டில் வரும்போது ஒரு கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. கிரீன் க்ளோஸ் வந்த உடனே நீங்க தயாராயிருவீங்க. அப்பாடா! இன்னொரு சான்ஸ் குடுக்குறான். நம்ம என்ட்ரி பண்ணி பார்த்துருவோம். என்னதான் நடக்குது பார்த்துருவோம். என்ன பண்ணிருவான்? கீழ போய் க்ளோஸ் வைப்பான். அவ்வளோதானே. கீழ போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ணிருவோமே நம்ம தான். யோசிக்கவே மாட்டோமே. அப்ப இங்கிருந்து போனான்னா எங்க வரைக்கும் போயிருக்கான் பாருங்க. இந்த டார்கெட் போயிருவானா? அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை அவ்வளோதான். இல்ல இதுக்கும் மேல நான் வந்து ஃபுல் ஜூஸையும் வந்து நான் வந்து குடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க ஹையர் லோ கான்செப்ட்ல ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா, ஃபுல் ஜூஸையும் குடிக்கலாம். அதாவது ஃபுல்லா நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேல போறானோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அத வந்து ட்ரேட வந்து கன்டின்யூ பண்ணி கொண்டு போலாம். என்ன பண்ணலாம்? நீங்க அந்த ஸ்டாப் லாஸ கொண்டு வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழ அப்படியே வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில வந்து அந்த ஸ்விங்க வந்து கட் பண்ண தான் போறான். அந்த கட் பண்ணும்போது உங்க ஸ்டாப் ஹிட் ஆயிடும். இவ்ளோ பெரிய ப்ராஃபிட்ட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ US 30ல மட்டுமே உங்களுக்கு நேற்றைக்கு மட்டுமே அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி மட்டுமே நம்ம இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிற நாள்ல உங்களுக்கு இவ்ளோ வாய்ப்பு வந்து குடுத்துருக்கிறான். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனயே ட்ரெண்ட் லைனு. இது தெரியும் அப்டின்னா, நீங்க இதையே நீங்க வந்து ட்ரேடா மாத்தியிருந்துக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த இடத்துலேருந்து மேல போச்சு.
இந்த இடத்துலேருந்து திரும்பவும் அதே ஹைக்கு போச்சு. இங்கேருந்து திரும்பவும் கீழ வந்தது. இங்கிருந்தும் திரும்ப கீழ வந்தது. இங்கேருந்து கொஞ்சம் மேல போயிருந்தான். இந்த லெவல்லேருந்து 50% போயிருந்தான். இந்த லெவல்ல இருந்தா உங்களுக்கு இந்த டார்கெட்டுக்கு போயிட்டான். ஸோ இது நான் சொன்னது எல்லாமே ட்ரேடு உங்களுக்கு. இதில எத வேணாலும் நீங்க எடுத்திருந்துக்கலாம். இல்ல நல்ல பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, எல்லாத்தையுமே கூட எடுத்திருந்துக்கலாம். இது வந்து உங்களுடைய லாஸ். இந்த இடத்துல உங்களுடைய லாஸ். இந்த 2 குட்டி லாஸ தவிர மீதி எல்லாமே வந்து ப்ராஃபிட்ல தான் இருந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து என்எஸ் 100. 100ல என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 100ல எப்படி வந்து அ உங்களுக்கு யுஎஸ் 30ல வந்துட்டு உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் இருந்ததோ, கிட்டத்தட்ட அத ஃபாலோ பண்ணியே தான் வந்து யுஎஸ் 100ஓட மூவ்மெண்ட்டும் வந்து இருக்குதுங்க. இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த லெவலுக்குலருந்து கீழ வந்திருக்கிறான். எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல இருந்துட்டு, இன்னைக்கு காலையில இந்த இடத்துல வந்து ஓப்பன் மட்டும் மேல வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஹைய திரும்ப கூட இவன் வந்து கட் பண்ணவே இல்ல. லோ எங்க இருக்குது? இந்த லோ வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சிரணும். ஃபர்ஸ்ட்டே மார்க் பண்ணிடணும். ஹை எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இன்னும் இது ஹை இது. அப்ப அத மார்க் பண்ணிடணும். அப்ப இதையும், இதையும் வந்து மார்க் பண்ணிறீங்க. இந்த மாரி லோ வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது பிரைஸு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் வந்து எப்பவுமே மேல தான் பிரேக் ஆகும். இல்ல ரேசிங் வெட்ஜ் பேட்டர்ன் எப்பவுமே கீழ தான் பிரேக் ஆகும். ஸோ மேல ஏறி, மலை ஏறி போய்க்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கீழ வந்து தான் போவான். கீழ இறங்கி வந்துட்டான், பேஸ் கேம்புக்கு வந்துட்டான்னா, திரும்ப மலை ஏற ஆரம்பிப்பான். இவ்வளோதான். இந்த மாரி வந்து சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, மேல கட் பண்ணுவான் அப்படின்னு. எப்ப கட் பண்ணுவான்? எப்ப கட் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லோ வந்து விக்கக்கூடாது. திரும்ப, திரும்ப, திரும்ப லோ பண்ணிட்டே வரான் பாருங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் லோ இன்னைக்கு. அடுத்த லோ இங்க பண்ணியிருக்கான். அடுத்த லோ இங்க பண்ணியிருக்கிறான். அடுத்தடுத்து லோ பண்ணவே இல்ல பார்த்தீங்களா? பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆன மாரி உங்களுக்கு தெரியுதா? ஒரு தடவ ஹிட் ஆயிருக்கு, 2வது தடவ ஹிட் ஆயிருக்கு, 3வது தடவ ஹிட் ஆயிருக்கு. எப்போ கீழ வந்துகிட்டே இருக்க மாட்டான்ல. கொஞ்ச நாள் மேல போவான்ல. அந்த கொஞ்சம் மேல போயிருக்கிறான். அந்த கொஞ்சம் மேல வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த ஹையா இருக்கலாம், இல்ல இந்த ஹையா இருக்கலாம். இல்லன்னா இந்த ஹைலேருந்தே கூட கீழ வரலாம். எனிதிங் மைட் ஹேப்பன். பட் ஆனா இத நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா இது ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம எத டார்கெட்டா வைப்போம்? இதுதான் டார்கெட்டா வைப்போம். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு டெய்லி அதான் டார்கெட்டா வைப்போம். சில நாட்கள்ல என்ன பண்ணுவாய்ங்கன்னா, இந்த மாரி சேட்டெல்லாம் பண்ணுவாய்ங்க. நீங்க ரொம்பவே கவனத்தோட பார்த்துட்டு இருக்கணும் இந்த லெவல. ரொம்பவே கவனத்தோட பார்த்துட்டு இருக்கணும் இந்த லெவல. இந்த லெவல எல்லாம் பிரேக் பண்ணி மேல போய்க்கிட்டே இருக்கணும். அப்பதான் டார்கெட்டுக்கு போவான். நீங்க இந்த இடத்துல பிரேக் ஆனோனே, அப்பாடா! சூப்பர் பிரேக் ஆயிட்டான். டார்கெட் இங்க. டிபி இங்க போட்டுட்டு எந்திரிச்சு போயிற முடியுமா? அந்த மாரிலாம் ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல போயிட்டேன்னா, அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன நடக்குமோன்னு நீங்க கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் லோவ கட் பண்ணிட்டான்னா வேல முடிஞ்சுது. ரொம்ப சின்னதா தெரியுதோ? கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன். இப்ப தெரியும். மேல வந்துட்டு இருக்கிறான். பிரேக் ஆயிட்டான். வால்யூம் கேண்டிலு. சூப்பர். யுஎஸ் 30 மேல போயிட்டே இருக்குது. இவனும் மேல போயிருவான். எங்க போனான்? கீழ வந்துட்டான் பார்த்தீங்களா? அதனால எப்பவுமே வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறத வந்து கவனத்தோட பார்க்கணும். ப்ரீவியஸா ஸ்விங் ஆகுது பார்த்தீங்களா? மேல போய் கீழ வந்திருக்கான். மேல போய் கீழ கொஞ்சம் வந்திருக்கான். மேல போய் கீழ வந்திருக்கான். இந்த லெவல இங்கேயே பிரேக் பண்ணிட்டான். ஆஹா! சிக்னல் சரியில்லையே அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே, அடுத்த லெவலையும் கட் பண்ணிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சது. கீழ வந்துருவான் கண்டிப்பா. இந்த லெவலுக்கே வந்துருவான். இல்ல இந்த லெவல தாண்டியும் போவான். ஸோ அனுபவம் கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் 6 மாசம் வந்து உங்கள வந்து பயிற்சி பண்ண சொல்றது. இந்த பேட்டர்ன, இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன நீங்க 500 தடவ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு இது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மார்க்கெட்ல இத பாருங்க. இதெல்லாம் ட்ரேடே கிடையாது. நல்லா ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல எப்படி நின்னான் பாருங்க. இங்க இருந்து மேல போய்ட்டானா? இந்த மாரி வந்து ட்ரேட் ஆகணும். இங்க எப்படி ட்ரேட் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? ரொம்ப கம்ப்ரஸ்டா ட்ரேட் ஆயில்ல? இங்க கூட நல்லா வால்யூம் கேண்டில் வந்து வந்திருக்குது. இங்க ரொம்ப கம்ப்ரஸ்டா இல்ல? இதையும் வந்து அப்படியே ஒரு மாதிரியா கம்ப்ரஸ் ஆயி தான் ட்ரேட் ஆயிருக்கான். அப்புறம் ரிலீஸ் ஆயிட்டான். சரி ஓகே.
இப்போ இது மேலேருந்து கீழ வருது. நீங்க எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ஒரு 2, 3 பீரிஷ் கேண்டில் வந்துட்டாலே நீங்க எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு கிரீன் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. அதே சமயத்தில நீங்க ஒரு 2 பாயிண்ட் வந்து கிடைக்குது அப்டின்னா, அந்த 2 பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன வந்து வரைஞ்சிருவீங்க. எக்ஸாக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன்லேயே கிரீன் கேண்டில் வந்ததா? உங்களுக்கு நேத்தத்த லோ இந்த இடத்துல இருக்குது. நீங்க ஏற்கனவே வரைஞ்சு வச்சுட்டீங்க. 2டே விஷயம் தான் இதுல நடக்க வாய்ப்பு இருக்குது. 1 இந்த இடத்துல ஒரு சின்ன கிரீன் கேன்ல போட்டுட்டு உங்கள ஏமாத்தி திரும்பவும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு மேல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இங்கிருந்தே அப்படியே கன்டின்யூ பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். பை பண்ணணும், கீழ வந்தா குளோஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஒரே கேண்டில் தான். ஒரு கேண்டில்லயே நம்ம வெளியில வந்துரலாம். அதான் இதுல இருக்க ட்ரிக்கே. அப்ப இங்கிருந்து என்ன ஆச்சு பிரைஸு? நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எதிர்பார்த்தீங்கல்ல? என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த ஃபாலிங் வெட்ஜ பிரேக் ஆன உடனே வந்து அவன் பாட்டுக்கு மேல போயிருவான்ப்பா. என் டிபி இதான் அப்படின்னு போட்டு விக்க முடியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த டார்கெட்டுக்கே போய்ட்டான் பார்த்தீங்களா? ஏமாத்துறது. மேல போயிருவான்னு நெனச்சவங்கள, எல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டவங்க, இந்த லெவலுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய கேண்டில்ல போட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேல போய்ட்டான். ஸோ மேல போம்போது நீங்க எத கவனிப்பீங்க? திரும்பவும் அந்த ஸ்விங் தான். இந்த ஸ்விங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க வந்து புடிச்சிடலாம். அப்ப இதான் டார்கெட்டு. இந்த லெவல்ல வந்து எப்படி வந்து நின்னுச்சு பார்த்தீங்களா பிரைஸு? கீழ வந்துட்டான். கீழேருந்து மேல போம்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க தான் இருக்குது. இப்ப அடுத்த டார்கெட் இது கூட வேலை செய்யலாம். இந்த இடம் கூட. அதுக்கப்புறமா இந்த இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணியும் போலாம். சரிங்களா? மேல போச்சா பிரைஸு? மேல போய்க்கிட்டே இருக்கிற பிரைஸ் வந்து இந்த இடத்துல போய் அப்படியே நின்னுட்டான்னா, ட்ரேடே ஆகல பார்த்தீங்களா? அப்படியே இப்படி நிக்கிறான். இப்படி நின்னானாலே அடுத்து வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க போறான்னு அர்த்தம். ஒரே இடத்துல இந்த மாரி வந்து ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான்னா, அடுத்து வந்து நல்ல ஒரு வால்யூம் இருக்க போதுன்னு அர்த்தம். இந்த மாரிலாம் ட்ரேடே ஆகக்கூடாது. இந்த மாரி ட்ரேட் ஆச்சுனாலே கொஞ்சம் சஸ்பீஷியஸா ஏதோ நடக்குது அப்படின்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கப்புறமா எப்படி ட்ரேட் ஆயிருக்கிறான்னு மட்டும் பாருங்க. ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்னைக்கு டே உடைய ஹை வந்து இருக்குது. அந்த டேவோட ஹைல நீங்க ஒருவேள ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சு இந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்ன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஒரு டீசென்ட் குளோஸ தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த லெவலுக்கு மேல போய் குளோஸ் வச்சோம்னா, நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு லாஸ். லாஸ புக் பண்ணிக்க வேண்டியது தான் அவ்வளோதான். நீங்க அட்டெம்ப்ட் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல. இங்கிருந்து ஒரே கேண்டில் புல்லிஷ் கேண்டில் இப்படி வந்தா கூட நீங்க அத வந்து அட்டெம்ப்ட் பண்ணி தான் ஆகணும். பிக்காஸ் ஆஃப் த லெவல்ஸ். உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போய் மறுபடியும் வந்து மேல போய் குளோஸ் வச்சுதுன்னா, நீங்க எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளோ பெரிய லாஸா இருந்தாலும் எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு? 6 மணிக்கு மேல நியூஸ் எல்லாம் வர்ற டைமு. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. மார்க்கெட்டு ரொம்பவே வந்து கம்ப்ரஸ் ஆகுது. சம்திங் இஸ் ராங்ன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குனு உங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு புல்லிஷ்னஸ். இவ்ளோ தூரம் போய் ஒரு ஹை வச்சிருக்கானா, இதுதான் லோ. இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி கீழ போனான்னா, இன்னும் கீழ போவான்னு அர்த்தம். பட் ஆனா, ரொம்பவே பக்கத்துல வந்து இந்த மாரி வந்து குளோஸ் வச்சுட்டு, அங்கிருந்து வந்து மேல போய்ட்டான். இன்னும் கூட நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே இல்ல. இங்கிருந்து மேல போன பிரைஸ் திரும்ப எங்க வந்திருக்கான் பாருங்க. அதே இடத்துக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட் லெவலுக்கே வந்திருக்கானா? இந்த இடத்துலருந்து எங்க போயிருக்கான் பாருங்க. அதே லெவலுக்கு போயிருக்கானா? இந்த கேண்டில். பொறுமையா இருந்தா போதுங்க. வரலன்னா என்ன பண்ற? வரலன்னா விட்டுருங்க. வந்தான்னா விடாதீங்க. இப்படி இல்லன்னா அப்படி. சரியா? அப்ப இங்கேயும் அதே மாரி தான் வந்திருக்கான். இங்கேயும் அதே மாரி தான் வந்திருக்கான். ரொம்ப வேகமா வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா, ஆஹா! ட்ரேட் எடுக்கலாமா? வேண்டாமா? இவ்ளோ பெரிய கேண்டலா? அப்படின்னு வந்து நீங்க நெனைக்கலாம். பட் ஆனா, நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். இதுல என்ன ஒரு உங்களுக்கு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாருங்க. இங்கிருந்து மலை ஏறி இவ்ளோ தூரம் வந்துட்டான். ஒருவேள அவன் இன்னும் கூட கன்டின்யூ பண்ணணும் அப்டின்னா, ஒரு 50% வந்துட்டு திரும்ப வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு. ஒருவேள மேல போணும்னா கூட. ஏன்னா நீங்களே வந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. மலை ஏறுறீங்க. நீங்களே லிட்டரலா நீங்க தான் ஏறுறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. மேல ஏறுறீங்க. எவ்வளோ நேரம் தான் ஏறிக்கிட்டே இருப்பீங்க? ரெஸ்ட்டே எடுக்க மாட்டீங்களா? அதான் இது. ஸோ பை பண்றீங்க. பை பண்ற ரூ. 10க்கு இந்த இடத்துல வந்து நீங்க பை பண்றீங்க அப்டின்னா, இங்க வரைக்கும் வரும்போது வந்து ரூ. 100 ஆயிடும். இந்த ரூ. 100 வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ரூ. 500 வரும், ரூ. 1000 வரும், 10,000 வரும், 1,00,000 வரும்.
10,00,00,000 வரும். அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. அப்படி ட்ரேடும் நடக்காது. அது வந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட். ஆஸ் எ ட்ரேடரா நீங்க ஒரு ரூ. 100 பார்த்தோன்னா, ஓகேப்பா சூப்பர். நேத்திக்கு இதே லெவல்ல இருந்து தான் கீழ போயிருந்தான். இன்னைக்கு இந்த லெவலுக்கு பக்கத்துல வந்துட்டான். எனக்கு போதும் இந்த ப்ராஃபிட். எத்தனையோ பேர் வெளியில வருவாங்க மார்க்கெட்லேருந்து. அதான் இந்த ஃபால் எல்லாமே. அப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்க. அதான் இந்த இந்த லெவலுக்கும் வந்திருக்கிறான், இந்த லெவலுக்கும் வந்திருக்கிறானா? அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஃபால் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவுக்கு கீழ வந்திருக்கிறான். அப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழ வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழ வர வாய்ப்பு இருக்கு. இது எப்போ வந்து இந்த மாரி ஹையர் ஹை பண்ணிட்டு போறோனோ, அப்பதான் மேல போவான். இல்ல அதுவரைக்கும் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ வரும். ஒரு தடவையும் இந்த இடத்துக்கு வரும்போதும் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கிறான். அப்போ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னது? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ வரைய வேண்டியது. இத ட்ரெண்ட் ஆகி அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிட்டே போ வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி மேல போனான் பார்த்தீங்களா? திரும்ப யுஎஸ் 30ல சொன்ன அதே விஷயம் தான். நெறைய பியரிஷ் கேண்டில்ல பார்க்குறீங்கன்னா, கம்முனு பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது லோ வந்துருச்சு, இது என்ட்ரி எக்ஸிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப ட்ரேடு? கிரீன் கேண்டில். 10 பையர் சேர்ந்து கிரீன் ஆக்கி குளோஸ் பண்ணுவாங்க அந்த 5 மினிட்ஸ் கேண்டில. பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற சிக்னல். வந்ததுக்கு அப்புறமா, அந்த சிக்னல் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ட்ரேடே ட்ரை பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ கீழ ட்ரை பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரேட் இந்த இடத்துல இது கீழயே வரல, இப்படியே போய் இங்கேயே போயிட்டான் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அடுத்த புல் பேக்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனா முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து, அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்கணும். ஏன்னா மவுஸ் கிளிக் தான். அப்படி கிளிக் பைன்ட்டீங்கன்னா பை ஆயிடும். எங்க இங்க ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி கீழ வருவான். ஐய்யயோ! வெயிட் பண்ணியிருந்தேன்னா இங்க வாங்கியிருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சிடலாம். அதனால நீங்க எப்பவுமே கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து, எவ்வளோக்கு எவ்வளோ கீழ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு? பொறுமையா போயிருக்கான். ஒரு சின்ன புல் பேக். நல்ல வால்யூம் கேண்டிலோட மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த வால்யூம் கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு சின்ன புல் பேக் மேல போனான், சின்ன புல் பேக் மேல போனான். எங்க போனான்? டார்கெட்டுக்கே போய்ட்டான். ஒரு தடவ கீழேருந்து மேல வர பார்த்தான், பிரேக் பண்ண முடியல. அடுத்த தடவ நல்லா கீழ போய் மேல வந்தான், பிரேக் பண்ண முடியல. நல்லாவே கீழ போய் வந்தான், பிரேக் பண்ண முடியல. அட போங்கடா! அப்டின்ட்டு நல்லா ப்ரீவியஸ் லெவல் இன்னைக்கு லோக்கே போயிட்டு, அங்கருந்து மேல வந்தான், உடைச்சுட்டு போய்ட்டான். ஒரே இடத்த வந்து தட்டி, 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 தட்டி கடைசியா வந்து சக்சஸ் உடைச்சுட்டு மேல போயாச்சு. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க வந்து ஸ்டோரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, எவ்வளோ ஈஸியா உங்களால ட்ரேட் பண்ண முடியும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கலாம் கூட நீங்க ட்ரேட் எடுக்க வேணாம். இங்க வரும்போது மட்டும் ட்ரேட் எடுத்திருந்தா போதும். இல்லன்னா இந்த சப்போர்ட்க்கு வந்தானா ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட எடுத்திருந்துக்கலாம். இந்த மாரி ஒரு பெரிய பியரிஷ் நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம், அப்பாடா! சிக்கிட்டான்டா இன்னைக்கு. கிரீன மட்டும் நீ போடு. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ட்ரேட நீங்க இத மட்டுமே அட்டெண்ட் பண்ணலாம். டெய்லியுமே இந்த மாரி உங்களுக்கு ஒரு பெரிய பியரிஷ்னஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப அந்த பியரிஷ்னஸோ இல்லன்னா புல்லிஷ்னஸோ வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு, அது வந்த உடனே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இன் பர்ட்டிகுலர் நான் சொல்றேன். இது கண்டிப்பா நடக்குது. டெய்லி இட் இஸ் ஹேப்பனிங். வெயிட் ஃபார் த கிரீன் குளோஸ் அப்புறமா என்டர் த ட்ரேட். அதுக்கப்புறம் உங்க டார்கெட் எங்க? இங்க. இல்லன்னா எனக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ தெரியும் அப்டின்னீங்கன்னா, அந்த ஹையர் ஹை, ஹையர் லோவ ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்கலாம். இல்லன்னா இனி இத ஹை வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்க வந்து குளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். யுஎஸ் 100 30ல அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்திருந்தான். 100லயும் உங்களுக்கு வந்து போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்திருந்தான். ஒரு சின்ன அ எப்படி சொல்றது? இந்த இடத்துல ஒரு சின்ன ஏமாற்றம். ஏன்னா இது வந்து இங்க போகணும். பட் ஆனா அப்படியே ரிவர்ஸ் ஆயி வர்ற மாரி உங்களுடைய ஸ்டாப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க போயிருக்கான். அதுக்கப்புறம் சூப்பரா வந்து ட்ரேட்ஸ் வந்து குடுத்துருக்கிறான். இந்த லெவல்ல சூப்பரா நீங்க ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களால கண்டிப்பா வந்து பண்ணியிருக்க முடியும். இந்த ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். இது வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் தெரியும் அப்டின்னா, நீங்க மேல பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துல வரும்போதெல்லாம் நீங்க ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 100ல வந்து இருந்ததுங்க. இதுக்கப்புறமா நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, பேர்ஸ் பார்க்கலாம். யூரோ, யுஎஸ்டி. யூரோ, யுஎஸ்டில என்ன நடந்திருக்கு பாருங்க. பிரைஸ் வந்து ஒரு இடத்துலருந்து ஆரம்பிச்சுட்டு 100ம் 30யும் ஒரு மாரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த பேர் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ரீவியஸா உங்களுக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லோ வந்துட்டு எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்குது.
ஸோ இந்த ப்ரீவியஸ் லோஸ எப்பவுமே வந்து நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க. ப்ரீவியஸ் ஹையும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சுன்னா, அடுத்தடுத்து நீங்க மார்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ என்ன ஆச்சு? காலங்காத்தால மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே நம்ம பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு மார்க்கெட்ல என்ன நடக்குது வந்து கவனிக்கும்போது என்ன ஆகுது? பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போறான். ஆனா ப்ரீவியஸா நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பியரிஷா இருக்குது மார்க்கெட்டு. ஒரு நிமிஷம். நல்லா பியரிஷா வந்து மேலேருந்து கீழ வந்துகிட்டே இருக்குது. இதோடைய ரெக்கவரி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எந்த இடத்துக்கு மேல போனானா மேல போவானா, அத மார்க் பண்ணி வச்சுரணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு மேல போனானா மேல போயிரும். அடுத்து இந்த லெவலு, அடுத்து இந்த லெவலு, அடுத்து அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த லெவலுக்கே வந்து போறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா, ஒரு பெரிய ஃபால் நம்மளுடைய ஐடியா. பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஒரு 50% போயிட்டு கீழ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மைண்ட்ல வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகே. இப்போ பையிங்க்கான வாய்ப்பு எங்கேயா இருக்குதா? அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த அ அ அடுத்து நம்ம வந்து அதத்தான் வந்து தேடிட்டு இருக்கணும். என்ன நடந்திருக்குது பாருங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்கு. காலையில ஒரு மாரியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபால் நடந்தம்போது ப்ரீவியஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோவையும் தாண்டி போயிடுச்சு. ஸோ கன்டினியூயஸா உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து பியரிஷ் கேண்டில்ஸ் வந்து வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம? நம்ம ஒரு கிரீன் குளோஸ்க்காக வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த கிரீன் குளோஸ் எந்த இடத்துல வந்திருக்குது? இந்த இடத்துல கிரீன் குளோஸ் வந்திருக்கு. அப்போ மேல போய் கீழ வரும்போது, நம்ம ட்ரேட் அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, திரும்பவும் நம்மளுக்கு வந்து லாஸ் தான் வந்து வந்திருக்கு. யூரோ யுஎஸ்டி அட்டெம்ப்ட் பண்ணோனே உங்களுக்கு வந்து லாஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறமா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, இங்கிருந்து வந்து மேல போன பிரைஸ். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்டே நம்மளுக்கு குடுக்கல. ஏன்னா மேலேருந்து கீழ இப்படி வந்தா தான் நீங்க வந்து இத வந்து அட்டெம்ப்ட்டே பண்ண முடியும். இந்த அட்டெம்ப்ட்டே குடுக்காம நம்மளுக்கான வாய்ப்ப குடுக்காம மேல போனான். ஆனா இந்த லெவல கட் பண்ணிட்டான். கட் பண்ணி மேல போனவன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, பொறுமையா மேல போனான். ரொம்ப பொறுமையா போனான். இந்த மாரி வந்து மார்க்கெட் வந்து கண்டிஷன் இருந்ததுனாலே வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்கும். ரொம்ப போர் அடிக்கும். மணிக்கணக்குல ஆகும். 4, 5 மணி நேரம் ஆகும். ஆனா அங்கேயே தான் பொறுமையா வந்து மூவ் ஆகி போயிட்டு இருப்பான். ஸோ ஆஃப்டர் லண்டன் மார்க்கெட்டு அந்த மாரி நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டே வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கும். இந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு திரும்ப கூட மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இதில நீங்க பை பண்ணி நீங்க ஒரு வேள வந்திருந்தீங்க அப்டின்னா கூட, இந்த மாரி பெரிய பியரிஷ் நியூஸ பார்த்தோனே நீங்க ஒரு வேள நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோல வச்சிருந்தீங்க அப்டின்னா ஹிட் பண்ணியிருப்பான். பட் ஆனா இதில நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்டின்னா, பெரிய பியரிஷ்னஸ். இந்த பெரிய பியரிஷ்னஸ பார்த்தோனே நீங்க ஹேப்பி ஆயிடுவீங்க. ஏன் அப்டின்னா, ஒரு புல்லிஷ் குளோஸ் வந்ததுன்னா நமக்கான வாய்ப்பு குடுப்பான் அப்டின்னு. பட் ஆனா, இதில என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ வந்து இங்க இருக்குது. இன்னித்த லோ இங்க இருக்குது. நட்ட நடு வழியில புல்லிஷ் குளோஸ் குடுத்தான்னா, நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா, இந்த இடத்துலேருந்து இன்னும் கூட கீழ இப்படியே வந்துட்டான்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ட்ரேட நம்ம மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். ஆ எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அவன் குடுக்கல. ஏன்னா, மேலேருந்து கீழ இப்படி வரணும். வந்தா தானே நம்ம ட்ரேட் எடுக்க. அப்ப என்ன பண்றான்? நேரா வந்து மேல போய்ட்டான். நம்ம நம்ம இல்லாமலேயே வந்து அவன் வந்து மேல போய்ட்டான். மேல போனவன் என்ன பண்றான்? காலையிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு பிரைஸ். எப்பலாம் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானோ, அப்பலாம் வந்து ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பட் ஆனா ப்ரீவியஸ் ஹைன்னு ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹைக்கு போனோனே, இந்த மாரி நீங்க கேண்டில் எப்ப பார்த்தீங்கனாலும் சரி, இங்கிருந்து வந்து புல்லிஷ்னஸோட வந்திருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வந்தோனே ஒரு சின்ன ரிஜெக்ஷனு. அதுக்கப்புறம் மேல வந்திருக்குது. இந்த ஒரு கேண்டில் மட்டும் தன்னந்தனியா இந்த மாரி வந்து புல்லிஷா மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கான் பார்த்தீங்களா? மேல ஒரு துளி விக்கில்ல. கீழயும் ஒரு துளி விக்கில்ல. இந்த மாரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனே வந்து நீங்க என்ன பண்ணணும்? பின்னாடி போயிட்டு, இங்க எங்க வந்து ஹை இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஹை வந்து இங்க இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹைன்னு பார்த்தா இங்க இருக்குது. அதுக்கு மேல வந்து இன்னொரு ஹை வந்து இங்க இருக்குது. இந்த மாரி வந்து உங்களுக்கு கன்டினியூஸா ஹைஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ண போறான்? அப்படிங்கிறத வந்து நீங்க அனுமானிக்கணும் அப்படின்னா இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, யூசுவலா இது வந்து இந்த மாரி வந்து ட்ரெண்ட ஒட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போம்போது நல்ல வால்யூமோட போயிடுச்சு மேல. இந்த மாரி கேண்டில பார்த்தோம்னா, நீங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, திரும்பவும் கூட பிரைஸ் வந்து இதே இடத்துக்கே வரும். வரம்போது வந்து இம்மீடியட்டா வந்தா கூட நீங்க செல் ட்ரேட்ல வந்து போயிடலாம். ஏன்னா, இவ்ளோ பெரிய வால்யூம் கேண்டலுக்கு அப்புறம், திரும்பவும் இன்னொரு வால்யூம் கேண்டல் அப்டின்னு சொல்லிட்டு, அவன் வந்து கன்டினியூஸா வந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா, யூரோ யுஎஸ்டி கன்டினியூஸா கீழ வந்துட்டு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குது.
இந்த மாரி மேல போறது எல்லாமே வந்து ட்ராப். இந்த ட்ராப்ப பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து பைய வந்து பிரேக் ஆயிட்டான்னு எடுத்தீங்கன்னா, நல்லாவே மாட்டிப்பீங்க. ஸோ இதுக்கு அப்புறமா கூட நீங்க பாருங்க, பிரைஸ் வந்து கீழ வந்ததுன்னா, எந்த லெவல கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல் வந்தோனே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆயிட்டு மேல போயிருக்கு பார்த்தீங்களா பிரைஸ். ஆனா ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ண மாட்டான். அப்ப இந்த லெவல்லேருந்து கீழ வரும்போது, நல்லா வால்யூமோட கட் பண்ணி கீழ போயிட்டான் பார்த்தீங்களா? திரும்பவும் கூட மேல புல் பேக் வரும்போது, இந்த லெவலுக்கு வரல பாருங்க. திரும்பவும் கீழ போயிட்டு எந்த லெவலு? இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ரீவியஸா நட்ட நடு இடத்துலேருந்து மேல போனான் பார்த்தீங்களா? அந்த இடத்த இப்போ வந்து வேலை செய்யுது. திரும்பவும் கூட மேல போம்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. கீழ வந்துட்டு இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழ போற மாரி காமிச்சான். பட் ஆனா இந்த தடவ மேல வரும்போது ப்ரீவியஸ் லெவல கட் பண்ணிட்டான். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமா? இத வந்து ட்ரேடா என்னால கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஒருவேள இத வந்து நீங்க ஏற்கனவே நீங்க இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? பாதி தூரம் போயிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகும்போது, நீங்க அந்த ட்ரேட கண்டிப்பா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணா தான் மேல போவான். இல்லனா போவே மாட்டான். என்ன பண்ணாலும் போமாட்டான். கிட்ட வரைக்கும் போவான். ஆனா, அதுக்கப்புறமா வந்து மேல போனா தான் மேல போவான். இல்லனா போமாட்டான். அப்ப கீழ வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னும் கூட கீழ போவான். இன்னைக்கு டே ஸ்லோக்கு வந்தானா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்க முடிவு பண்ணணும். இங்கிருந்தே இப்படியே போயிட்டானா, போனா போயிட்டு போறான். அதையும் மீறி நீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னா, இந்த மாரி வந்து க்ளோஸ் வச்சோன்ன எக்ஸிட் பண்ணிறணும். லாஸ புக் பண்ணிற வேண்டியது தான். இந்த லாஸ புக் பண்ணிட்டு, சும்மா வந்து வெயிட் பண்ணணும். எதுக்குன்னா இந்த லெவலுக்கு. ஏன்னா, இங்க தான் நீங்க எடுத்து அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சே. ஃபெயிலியர் ஆனோனே உட்றணும். ட்ரெண்ட் ஆயி கீழ வந்துட்டு இருக்கான். ஈக்குவல் லெவல்ல இருந்து போயிருந்தான்னா, இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி போயிருவான்னு நம்பலாம். கொஞ்சம் கீழ வந்து போறதுனால நம்ப முடியாது. அப்ப இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க போயிட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்து கீழ வந்திருக்கிறான். இப்ப மேல போம்போது என்ன பண்ணணும்? இந்த லெவல கட் பண்ணணும். கட் பண்ணா தான் மேல போவான். அப்ப இந்த லெவல கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மேல போவான். அப்ப இத வந்து கன்டின்யூ பண்ணிட்டு போவான். எப்படின்னா, நம்ம இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம் உடனே. உடனே இங்க வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். அந்த ட்ரெண்ட் லைன அப்படியே கண்ட்ரோல பிரஸ் பண்ணி சாரி கண்ட்ரோல பிரஸ் பண்ணி காப்பி பண்ணீங்கன்னா, இப்படி வந்துரும் ட்ரெண்ட் லைன். ஓகே. மேலேருந்து கீழ வந்தா, மேலேருந்து கீழ வந்தா, மேலேருந்து கீழ வந்து இங்கேருந்து போகணும் மேல. ஒன்ஸ் வந்து இந்த லெவல கட் பண்ணிட்டான்னு வைங்களேன், இந்த மாரி ஒரு நீங்க ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து போடுறீங்க. அந்த சேனல் பேட்டர்ன்ல நீங்க எதிர்பார்த்த மாரியே வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்றீங்க. பிரைஸ் வந்து கீழ வருது. இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடுறீங்க. பிரைஸ் இந்த இடத்துலேருந்து நல்லா மேல போயிட்டே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்னா, எக்ஸாக்ட்டா ரிஜெக்ட் ஆச்சு. ஏய் ஜாலி ஜாலி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க திரும்ப இப்படி போகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேட்டர்னே வந்து மெச்சூர் ஆகுற மாரி தெரியும். பாதி தூரம் போயிட்டு இப்படி கீழ வரலாம். பட் ஆனா இங்க என்ன நடந்திருக்குது? இந்த லெவல்லேருந்து மேல வர்ற மாரி சிக்னல் காமிச்சிருக்கானா? ஃபேக் சிக்னல். சிக்னல் காமிச்சுட்டு கீழ போயிட்டான் பார்த்தீங்களா? நீங்க ஒரு வேள ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த மாரி போய் க்ளோஸ் வச்சுதுன்னா, எக்ஸிட் பண்ணிருங்க. இதுக்கு மேல தாங்காது. சரியா? எப்பவுமே எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்க இத கவனத்துல வந்து வச்சுங்க. இந்த மாரி உங்களுக்கு அந்த சப்போர்ட் வருது பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்றதுக்கு முன்னாடி, வேற எங்கேயாவது இருக்குதான்னு நான் காட்டுறேன் அப்படியே பார்க்கும்போது. கரெக்ட்டா சப்போர்ட் எடுக்கிற மாரி அந்த இடத்துல ஒரு கிரீன் க்ளோஸ் வைப்பான். வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்? டக்குனு வந்து கீழ போயிருவான். ஸோ இது நெறைய இடத்துல வந்து நடக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளா நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஆனா, இதுல வந்து இந்த மாரி தான். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த இடம் வந்துருச்சா? இவ்வளோ நேரம் கழிச்சு, இப்ப தான் வந்து இன்னைக்கு லோக்கு வந்திருக்குது பிரைஸ். அந்த இன்னைக்கு லோக்கு வரம்போது நீங்க வந்து எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பியரிஷ்னஸ்ங்க. ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். சின்னதா ஒரு புல் பேக் திரும்ப ஒரு பெரிய பியரிஷ்னஸ் கன்டின்யூ ஆச்சு. ஆனா, இன்னைக்கு லோலருந்து எப்படி ரிஜெக்ட் ஆயி மேல போனான் பார்த்தீங்களா? இன்னைக்கு லோலருந்து எங்க போயிருக்கிறான்? நேரா மேல போனா எங்க போனான்? அங்க போய் ரிஜெக்ட் ஆயிட்டான். தொடர்ந்து நடக்குது. தொடர்ந்து நடக்குது. எல்லா சார்ட்லயுமே நடக்குது. யுஎஸ் 100ல பார்த்தோம். யுஎஸ் 30ல பார்த்தோம். யூரோ யுஎஸ்லயும் அதான் பார்க்குறோம். ரிவர்சல் ஆனானா அங்க போய் ரிஜெக்ட் ஆயிடும். ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ வந்துட்டு, எங்கிருந்து திரும்ப மேல போயிருக்கான் பாருங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல இருந்தே மேல போயிருக்கான்.
பட் ஆனா திரும்ப இந்த லெவல கட் பண்ண முடியல அவனால. கீழ இவ்வளோ தூரம் வந்துட்டு மேல போனா கட் பண்ண முடியல. திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டு போனா கட் பண்ண முடியல. திரும்பவும் கீழ வந்துட்டு மேல போயிருக்கான் கட் பண்ண முடியல. திரும்பவும் கூட கீழ வந்தவன் இவ்வளோ தூரம் மேல வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்தையும் கட் பண்ணி கீழ போனான். ஏன் பீயரிஷ் ட்ரெண்ட்ல இருக்குது மார்க்கெட். கீழ வரும்போது நல்லா வேகமா வர்றான். நீங்க முன்னாடி இருந்தே பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். மேலேருந்து கீழ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். மேலேருந்து கீழ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சும்மா ஜென்ரலா பார்த்தீங்கன்னா தெரியும். இத பார்த்தீங்கன்னா தெரியும். பியரிஷ்னஸ் அப்படின்னு மார்க்கெட்ல வந்தது அப்படின்னா, எல்லாம் ஒண்ணு கூடிர்றாய்ங்க. ஒண்ணு கூடி என்ன பண்றாய்ங்க? தள்ளு தள்ளுன்னு தள்ளி கீழ கொண்டு போயிர்றாய்ங்க. அப்ப இந்த பியரிஷ்னஸ்க்கு லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு எதனா சிக்னல் இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட்ல கண்ணுக்கு எட்டுன தூரத்தில சிக்னலே இல்ல. தன்னந்தனியா கீழ போயிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது சொல்றேன். அப்ப இது வந்து ஒரு பெரிய பியரிஷ்னஸ் வந்தா எதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க? கிரீன் குளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. கிரீன் குளோஸ் ஆச்சா? மேல போச்சா பிரைஸு? கீழ வந்ததா? அதே லெவலுக்கு வந்தானா? பை பண்றீங்களா? பை பண்ணதுக்கப்புறம் உங்கள ஒரு 20 நிமிஷம் மிரட்டியிருக்கான். கீழ வந்துருவான், கீழ போயிருவான், பிரேக் ஆயிருவான், அப்படி ஆயிருவான், இப்படி ஆயிருவான். ஒண்ணும் இல்ல. குளோஸ் எங்க வச்சிருக்கிறான்? அங்கேயே பக்கத்திலேயே கொண்டு போய் குளோஸ் வச்சிருக்கிறான். அப்படியே தைரியமா உட்கார்ந்திருக்கலாம். உள்ள பயம் இருந்தாலும் சைலன்ட்டா அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டியது தான். இப்ப என்ன நடந்திருக்குது? பிரைஸு மேல ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயி, காலையில என்னெல்லாம் பண்ணானோ, அத திரும்ப வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டான். எப்படி போறான்? ரைசிங் வெட்ஜ். ரைசிங் வெட்ஜ் என்ன ஆகும்? பிரேக் ஆயி கீழ வரும். பிரேக் ஆயி கீழ வந்து எத பிரேக் பண்ணா இன்னும் கீழ போவான்? ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணா இன்னும் கீழ போயிருவான். எதுக்கு மேல போனா இன்னும் மேல போவான்? இதுக்கு மேல போனா இன்னும் மேல போவான். அவ்வளதான். ஆல்வேஸ் கீப் இட் சிம்பிள். இதுக்கு மேல வந்துட்டு ட்ரேடிங் வந்து ஒண்ணும் பெருசா வந்து நடக்காதுங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு 11த் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 11த் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல அடுத்த வீடியோல என்ன பண்ணுவோம், 1 ஹவர்லேருந்து அனாலிசிஸ் ஆரம்பிப்போம். அடுத்த நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துருவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்? ஜிபிபி, ஜிபிபி யுஎஸ்டி பார்ப்போம். என்ன நடந்தது அப்படின்னு. ஜிபிபி யுஎஸ்டி ஆ 10 அன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ம். ஓகே. ஸோ இது வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது? ட்ரெண்ட் வந்து ஒரு மாரியா வந்து உங்களுக்கு ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிற மாரி இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல செல்லுல வந்தது. வந்துட்டு இப்போ கொஞ்சம் மேல அந்த 50% ரெக்கவரி குடுத்துட்டு, திரும்பவும் வந்து பிரைஸ் வந்து கீழ தாங்க போயிட்டே இருக்குது. ஸோ கீழ போயிட்டு இருக்கிற பிரைஸு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ரீவியஸ் டே அதாவது 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ராப் ஆயிருக்கு. இந்த ட்ராப்புக்கு ஒரு 50% மேல போயிட்டு, திரும்ப அத வந்து கன்டின்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டு, நம்ம என்ன பண்றோம்? இந்த ட்ரேட வந்து அதாவது அன்னைக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அ பார்ப்போம். என்ன நடந்திருக்குது? ப்ரீவியஸ் லோ வந்து இங்க இருக்குதுங்க. இந்த ப்ரீவியஸ் டே லோவ மார்க் பண்ணி வைக்கிறீங்க. பட் ஆனா காலாங்காத்தாலயே நீங்க வந்து ட்ரேடிங்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்குது? அதாவது நம்ம இந்தியன் டைம்க்கு 6:00க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. ஒருவேளை இத நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இத ட்ரேடா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒண்ணு மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் பண்ணாம அவன் பாட்டுக்கு கீழ போய்க்கிட்டே இருக்கிறான். ஸோ பிரேக் பண்ணாம கீழ போயிட்டே இருக்கிற பிரைஸ் வந்து காலங்காத்தாலே நீங்க அட்டெம்ப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வெளியில வந்துரணும். அவ்வளோதான். இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துலயே எக்ஸிட். அப்ப அடுத்த தடவ வந்து ஒரு பெரிய பியரிஷ்னஸ்க்கு அப்புறம் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க? ஒரு கிரீன் குளோஸ்க்காக வெயிட் பண்ணுவீங்க. அந்த கிரீன் குளோஸ்க்கு அப்புறம் பிரைஸ் மேல போய் கீழ வரணும். வந்ததுன்னா நீங்க வந்து ட்ரேட என்டர் பண்ணிருவீங்க. இங்க வந்துதா? வரல. வராமலே என்ன பண்ணான்? யூரோ யுஎஸ்டி எப்படி பண்ணனோ, அதே மாரி ஜிபிபி யுஎஸ்டியும் பொறுமையா மேல போயிட்டான். அதாவது இன்னைக்கு ஹை இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஹைல கூட அவன் வந்து நிக்கல. நிக்காம அவன் பாட்டுக்கு வந்து மேல போயிட்டே இருக்கான். மேல போனான்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? அடுத்து அடுத்து வந்து நம்மளுக்கு அதான். ஸோ மேல போற மார்க்கெட் எது வரைக்கும் போகும்? ப்ரீவியஸ் ஹை எங்க இருக்குது? இங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி ஹை எங்க இருக்குது? இங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்க இருக்குது. ஸோ அந்த ஹை எல்லாத்தையும் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அந்த ப்ரீவியஸ் டேல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்து மார்க்கெட் எப்படி கீழ வந்திருக்கான் பார்த்தீங்களா? திரும்பவும் மேல போய் கீழ அதே லெவலுக்கு வந்த மார்க்கெட்டு, கிட்டத்தட்ட ஃபெயில்டு லோலேருந்து பிரைஸ் வந்து எங்க போயிருக்குது? திரும்பவும் அதே லெவலுக்கு போய் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. 9ஆம் தேதி எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கான்னு பாருங்க.
இப்போ 10ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்? திரும்பவும் கூட அதே லெவலுக்கே வந்து, கீழ இங்கேருந்து உங்களுக்கு என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து குடுக்கல. ட்ரேடு குடுக்காமலேயே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஹையர் ஹை பண்ணிட்டே மேல வந்து, கடைசியா நல்ல வால்யூமோட மேல வந்து, ப்ரீவியஸ் ஹைலேருந்து ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷனு எதுக்கு கீழ போணும்? இதுக்கு கீழ போணும். போனா தான் கீழ போவும். எல்லாம் போமாட்டான். அப்ப நீங்க ஒருவேள அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்குற மாரி காமிச்சான். பட் ஆனா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த லெவல கட் பண்ணி கீழ வந்து குளோஸ் வச்சானா மட்டும் தான் கீழ போவான். அடுத்த டார்கெட் இங்க இருக்கு. ஆனா என்ன பண்ணான்? திரும்ப ஒரு நல்ல வால்யூம் கேண்டிலோட மேல போயி, இந்த லெவலுக்கு மேல போய், கொஞ்சம் மேல போய் குளோஸ் வச்சிருக்கான். ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப கம்மியா. எப்பவுமே ஒரு 10 பிப்பு அந்த மாரி நீங்க அந்த சார்ட்க்கு ஏத்த மாரி வந்து, இல்லன்னா உங்களுக்கு வந்து நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஏத்த மாரி ஒரு $50 பஃபரோ, இல்ல $100 பஃபரோ நீங்க வந்து வச்சுக்கணும். அப்பதான் இந்த மாரி இடத்துல இருந்தெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து இத பார்த்த உடனே ஒரு ஒரு இந்த இடத்துல போய் குளோஸ் வச்சிருக்கோம் பாடி. உடனே வந்து எக்ஸிட் பண்றது. அந்த மாரிலாம் பண்ண மாட்டீங்க. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? நல்லா போய் மேல போய் குளோஸ் வச்சிருக்கான். பயப்படவே தேவையில்ல. பயப்படவே தேவையில்ல. நல்லா போய் இன்னொரு கேண்டில் குளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். இல்ல இதுலயே எனக்கு பயமா இருக்குன்னா, இதுலயே கூட நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா, ரொம்பவே பக்கத்துல இந்த மாரி குளோஸ் வச்சிருந்தான்னா, நீங்க எக்ஸிட் பண்றத கொஞ்சம் தவிர்த்துட்டு, அடுத்த கேண்டில் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. அடுத்த கேண்டில் பியரிஷா குளோஸ் வச்சது. அடுத்த கேண்டில் பியரிஷ்னஸ் திரும்பவும் மேல போகும்போது, மேல இந்த ஹைக்கு போ முடியல. கீழ வரும்போது வால்யூமோட ப்ரீவியஸா இந்த லெவல பிரேக் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த லெவல பிரேக் பண்ணி கீழ போயிடுச்சா? அப்ப திரும்ப மேல வரும்போது, மேல வர முடியல. திரும்ப மேல வரும்போது, மேல வர முடியல. திரும்பவும் வந்து உங்களுக்கு இந்த லெவல்லேருந்தே மேல வந்தான். மேல அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே கீழ வருவான். வந்தான்னா அப்படியே மேல போயிருவான். நமக்கு இதான் டார்கெட்டா நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனா அந்த இடத்துக்கு வரமாட்டான். வராமலேயே மேல போயிடும். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமா வந்து ட்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் அந்த மாரி உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அவ்வளோ நேரம் இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ நேரம் ட்ரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ஹோல்ட் ஆகுது அப்படின்னாலே ஏதோ ஒரு அ மூவ் வந்து இருக்குது. வால்யூமோட ஏதோ ஒரு மூவ் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து கெஸ் பண்ணலாம். அப்ப அந்த அந்த மூவ் வந்து எது வரைக்கும் போகும்னு நீங்க வந்து கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த மூவ் வந்து ப்ரீவியஸா ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும். ஏன் நம்ம வந்து இத வந்து பார்க்குறோம் அப்படின்னா, திரும்ப வந்து அதே லாஜிக் தான். மலை ஏறி மேல வந்தான். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திரும்பவும் போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் எத தாண்டுனா போயிருவான். இத தாண்டுனா போயிருவான். தாண்டுனானா? தாண்டல. தாண்டுற மாரி காமிச்சான். எவ்ளோ உங்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காய்ங்க. என்ன பண்ணியிருக்காய்ங்க? புல்லிஷ்ஷா மேல போயிருக்கான். கீழ வந்துட்டு, திரும்பவும் வந்து நல்ல புல்லிஷ்ஷா அதுவும் இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கூட விக்கே இல்லாம நல்லா போய் சூப்பரா குளோஸ் வச்சிருக்கான். பட் ஆனா எக்ஸாக்ட் லெவல்ல இருந்து கீழ வந்தான். கீழ வந்து இந்த லோவ கட் பண்ணான், கீழ போனான். ப்ரீவியஸ் ஹைய அடுத்து கட் பண்ணவே முடியல பார்த்தீங்களா? அவன் பாட்டுக்கு கீழ போயிட்டே இருந்தான். ப்ரீவியஸ் ஹைய எப்ப கட் பண்றானோ, அப்ப தான் மேல போவான். அதுவரைக்கும் மேல போவே மாட்டான். நீங்க பார்த்துக்கிட்டேன்னே தெரியும். திரும்ப கூட இந்த இடத்துல வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிட்டான் பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆயிட்டான் பாருங்க. இந்த இடத்துல கூட நீங்க ஹோல்டுன்னு சொல்லலாம். பட் ஆனா இந்த அளவுக்கு வந்து பையர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க இல்ல பார்த்தீங்களா? ஃபுல்லாவே வந்து ரெட் கலர் கேண்டிலாவா தான் இருக்கு. ப்ரீவியஸ் லெவலுக்கு போவே இல்ல அவன். ஆனா இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவலுக்கு எத்தன தடவ போய் ரிஜெக்ட் ஆயிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த லெவல கட் பண்ணியிருக்கான். சேம் லாஜிக் ஒரு சின்ன வால்யூம் கேண்டில் ஒரு ரிவர்சல் அப்படியே வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு போயிருவான். எங்க போவான்? இந்த ஹைக்கு போயிருவான். திரும்ப இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் போதும். வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஹேப்பியா வந்து நீங்க வந்து ட்ரேடிங்க ரொம்பவே சிம்பிளான விஷயமான இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மட்டுமே ஆழமா புரிஞ்சுகிட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கனாலே ஜெயிக்கலாம். சரிங்களா? நாளையிலேருந்து நம்ம இந்த 4 சார்ட்டுமே வந்து அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் தினமும் இந்த பகுதியில இந்த 4 சார்ட் பிளஸ் கோல்டு, சில்வர் அது 2ம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போங்க. இல்ல சில்வர் பார்க்க முடியலன்னா கூட கண்டிப்பா வந்து கோல்டு வந்து நம்ம பார்த்துருவோம். தினமும் பார்த்துருவோம். சரிங்களா? இவ்வளோ நேரம் நீங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.